ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லைஃப் அஸ் இல்லத்தரசியில் மினி vlog 25 நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சேம் விஷயங்களே உங்களுக்கு வந்து எப்போவுமே காமிக்கிற அந்த சமையல் அது மட்டுமே காமிக்க வேணாம், கொஞ்சம் நிறைய விஷயங்களும் நம்ம பண்ணுற மற்ற விஷயங்களே கவர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்குற ஃப்ரேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒன்லி நம்ம என்னென்ன சிம்பிளாக சொல்லிட்டோம், ஒன்லி கிச்சனில் இருக்கிறது அந்த இது மட்டும்தான் ஹோம் மேக்கர்னு இல்லை. ஆக்சுவலி எக்ஸாஸ்ட் ஆகுறதும் காரணமும் கூட அவங்க வந்து ஒரு குக்காக போயிருந்தாங்கன்னா அந்த குக் பண்ணுற விஷயங்கள் மட்டும்தான் செய்வாங்க இல்லையா. வெளியே ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் பார்ப்பாங்க. பட் வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ்னு வரப்போ அந்த ஒரே ஆள் எல்லாத்தையும் பார்க்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி அந்த செஃப் மாதிரி குக் மட்டும் பண்ணுறது இல்லை. ஈவன் செஃப்மே கூட காய்கறி இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கிறவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் குக் மட்டும் தான் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ பட் இங்கே வீட்டில் வந்து அப்படி இருக்காது இல்லையா. ஸோ ஒரே ஆள் எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணணும். ஒரு மெயின்டெனன்ஸ் வேலையை பார்க்கணும், வீடையும் மேனேஜ் பண்ணணும், எல்லாத்தையும் அட் எ டைமில் பண்ணணும். ஸோ இது வந்து பிரெயினுக்குமே அவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இன்றைக்கி என்ன வந்து சமைக்கலாம் அப்படின்ட்டு டெய்லி யோசிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் அவங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகுறாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஒரே ரோலை வந்து ஒரே ஒரு டிசிக்னேஷனில் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் அண்ட் இன்னும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் அவங்களுக்குமே வந்துட்டு ஸோ எல்லாமே ஒரே ஆளாக இது பார்க்குறப்போ அது வந்து அந்த இது வந்து எக்ஸாஸ்ட் தான் ஆகும். ஸோ அவங்க மேபி வந்து ஒரு டென்ஷனில் ஏதோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு நான் பீஸ் புலாவ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு கத்திரிக்காய் கிரேவி வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுல, ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான்